ஐயோ, என்ன ஆச்சுப்பா தம்பி? என்ன ஆச்சுங்க? அவனுக்கு ஒண்ணும் ஆகல, நீயே பதற. டாக்டர், கவலைப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. He will be all right. ஈவினிங் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம். தேங்க்யூ டாக்டர். என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போயிருக்காரு. சாயங்காலம் பார்த்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லியிருக்காங்க. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். இத குடிச்சிடுப்பா. வணக்கம் தம்பி. வணக்கண்ணே. வணக்கம் தம்பி. வாங்க. வணக்கம் தம்பி. எப்படிண்ணே இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம் தம்பி. நீங்க எப்படி தம்பி இருக்கீங்க? நீங்க நல்லா இருந்தாதான் தம்பி நாங்க நல்லா இருக்க முடியும். நாங்கெல்லாம் பயந்துட்டோம் தம்பி. நீங்க வாழ வேண்டிய புள்ள, பார்த்து நடந்துக்குங்க. நீங்க நல்லா இருக்கணும். பாத்துக்கிறேண்ணே. அப்ப நாங்க கிளம்பட்டுமா? வாம்லா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டேன். அதான் லீவ் போட்டுட்டு வந்துட்டேன். என் கூட கோயம்புத்தூருக்கு வந்துறேன். அங்க ஒரு வேலை வாங்கிக்கலாம். நீ எப்ப என்ன பண்ற, என்ன நடக்குமோ நினைச்சு வாழாம வாழ்ந்துட்டு இருக்கேன். உனக்காக இல்லைன்னாலும் எனக்காகவாவது வாயேன். முடியாதம்லா. நான் பிறக்கும் போதும் வளரும் போதும் படிக்கும் போதும் எல்லாரும் மாதிரி தான் இருந்தேன். ஆனா இப்ப நான் அப்படி இல்லை. என் வழியில நீ வர முடியாது, உன் வழியில நான் வர முடியாது. என்ன மன்னிச்சிடும்லா. நீ முடிவு எடுத்துட்ட, என்னால முடிவு எடுக்க முடியல. நான் ஊருக்கு கிளம்புறேன். உடம்பு பாத்துக்கோ. என்ன ராணாத்தானா, நம்ம பசங்களாம் இப்படி இருக்காங்களேன்னு ஒரு வேலையை உங்ககிட்ட கொடுத்தா நீங்களும் இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களே, என்ன இதெல்லாம்? இல்லண்ணே, ஜஸ்ட் மிஸ்ண்ணே. இங்கதான் நம்ம ஏரியாவில் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருப்பானுங்க, இங்க வச்சே போட்டுறேன். போ, போட்டு வந்து என்ன பாருங்க. சரிண்ணே. வரேண்ணே. எங்கடா அவனுங்களை காணோம்? வாடா. என்னோட சின்ன வயசுலயே அம்மா அப்பா இறந்துட்டாங்க. என் மாமா தான் என்னை படிக்க வச்சு வளர்த்தாரு. ஆனா இப்ப அவரும் இல்லை, இறந்துட்டாரு. நீ படிக்கிறிய அந்த காலேஜில் தான் நானும் படித்தேன். ஒரு 4-5 வருஷம் சீனியராக இருப்பேன். எனக்குன்னு வேற யாரும் இல்லை. இந்த ஊர், இந்த மக்கள், இந்த மண்ணு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு, காலேஜில் ஏற்பட்ட நட்பு. ஆனால் இப்போ அதுவும் இல்லை. அவங்களா தான் எப்போதாவது வந்து பார்ப்பாங்க. ஆனால் உனக்கு அப்படி இல்லை.
நல்ல அப்பா அம்மா, சாதி சொன்னேன், நல்ல பேக்ரவுண்ட். உங்களை மாதிரி ஆளு தான் இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து போராட முடியும். ஆனால் நான் மறைஞ்சிருந்து தான் போராட முடியும். என்ன அங்க ஒரே சத்தம்? வெளியில தான் போய் பாரு. வரப்பு எலி பிடிக்கிறாங்க. எலி இவங்களை விட புத்திசாலி. தனக்கு வேணுங்கிற உணவை சேகரிச்சு தன் வலைக்குள்ள வச்சுக்கோ. நம்ம ஆளுங்க அதோட புத்திசாலி, அதையும் விட்டு வைக்க மாட்டாங்க. எலியும் அது சேர்த்து வச்ச நெல்லும் தான் இன்னைக்கு அவங்களுக்கு சாப்பாடு. வறண்டு போன பூமியும் காஞ்சு போன மரங்களும் கள்ளிச்செடியும் கருவக்காடும் தான் இங்க உள்ள இயற்கை காட்சி. குடிக்க தண்ணி எடுத்துட்டு வராங்க. ஆத்துல தண்ணி இருந்தா நிலத்தடி நீர் இருக்கும். ஆத்துல தண்ணி இல்லைன்னா அதுவும் சுத்தமா வறண்டு போயிடும். குடிக்கிற தண்ணிக்கு 12 மைல் போகணும். என்னங்க பைப்ல தண்ணி வரலங்க. அம்மா வாஷ் மிஷின்ல தண்ணி வரல. என்னங்க நீங்க, நான் தண்ணி வரலன்னு சொல்லிட்டே இருக்கேன், என்ன பண்றீங்க? ஏய் இவ ஒருத்தி பாத்ரூம்லயும் தண்ணி வரலடி பா. ஏயா என்னன்னு தான் பாக்குறது. பாக்குறேன். என்னடி பைப்ல தண்ணி வரல? என்னடி தண்ணி வரல? கிச்சன்லயும் தண்ணி வரலங்க. என்னது கிச்சன்லயும் தண்ணி வரலையா? தண்ணி வரல, இங்க தண்ணி வரல. அம்மா தண்ணி வரலமா? இங்கேயும் தண்ணி வரலங்க. காலையில இருந்து வரலப்பா. தண்ணி வரல. தண்ணி வரல. என்னங்க தண்ணி வரல? அட குடிக்க கூட தண்ணி வரலப்பா. என்னடா என்ன சார் சொல்றா? போன் எடுத்ததுமே கோவமா பேசுறீங்க. தண்ணி வரலையா? நான் தான் நிப்பாட்டினேன். உன் வீட்டுல மட்டும் இல்ல, உன் ஜால்ரா வீட்லயும் தான். ஏன் தஞ்சாவூர் முழுக்க கட் பண்ணிட்டேன். அதை சரி பண்ணி எப்படி ஒரு 12 மணி நேரம் ஆகும். ஒரு நாள் தண்ணி இல்லாம காஞ்சாதான் குடிக்க கூட தண்ணி இல்லாம இந்த மக்கள் படுற கஷ்டம் உனக்கு தெரியும். எடுபட்டவன் கூட பெரிய தொல்லையா போச்சு. என்னையா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் தலைவரே. என்னத்த நல்லா இருக்க? வீட்டுல தண்ணி வரலையாமல்ல? ஊர்ல ஒருத்த வீட்லயும் தண்ணி வரலன்னு இப்பதான் மாவட்ட செயலாளர் மதியழகம் பேசினார். அந்த பசங்க உன் கண்ணுல விரல விட்டு ஆட்டுறாங்களாம்ல. இங்க பாரியா வேலாயுதம், பேச்சு மட்டும் பெருசா பேசுவேன். நாங்கெல்லாம் வேட்டையை கட்டிக்கிட்டு நடந்து போனா ஒரு பையன் எதுக்கு நிக்க மாட்டான்னு. இப்ப என்னடான்னா 2 பையன் நிக்கிறான். என்ன பண்ண போற? இப்படியே விட்டுட்டேன்னா அடுத்த முறை ஆட்சிக்கு வர முடியாது. ஊர்ல உட்காந்து விவசாயம் பண்ண வேண்டியதுதான். தலைவரே எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க தலைவரே. எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன். சரி பண்ணு, இல்லன்னா நான் சரி பண்ற மாதிரி ஆயிடும். டேய் துரசிங்க, அந்த ராணா தாராவை கூப்பிடு.